வணக்கம் நண்பர்களே. இந்தியன் ரயில்வேல இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு சோதனை தற்போது வெற்றிகரமாக நடத்தப்பட்டு இருக்குங்க. பல ஆண்டுகளாக நம்ம பலர் கேள்வி கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில் அதிக வேகத்தில் விபத்துக்குள்ளான LHP கோச்சுகள் உண்மையிலே பயணிகளை பாதுகாக்குமா அப்படின்னு. ஏன்னா ஐசிஎஃப்லேருந்து LHP நிறைய ட்ரெயின்ஸ் மாற்றிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து. ஸோ இதற்கு இப்போது ஒரு இந்தியன் ரயில்வேலேருந்து அறிவியல் ரீதியாக சயின்ஸ் ரீதியாக பதில் கண்டுபிடிக்க தொடங்கி உள்ளது. முதல் முறையாக 2 உண்மையான LHP கோச்சுகளை பயன்படுத்தி ஃபுல் ஸ்கேல் கிராஷ் டெஸ்ட் நடத்தப்பட்டுள்ளதுங்க. இந்த சோதனையில் இந்தியாவின் முன்னணி வாகன ஆராய்ச்சி நிறுவனமான ARAI இணைந்து செயல்பட்டிருக்காங்க. இந்த கிராஷ் கோர்ஸ் ஏன் நடத்தப்பட்டது, எப்படி நடத்தப்பட்டது, என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக பார்ப்போம், விரிவாக பார்ப்போம். நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வெங்கட் ரயில்வே தகவல். நான் டெய்லி ஒரு ட்ரெயின் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் தமிழில். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்துடும். ஸோ முதல்ல LHP கோர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். LHP என்பது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லிங்கே ஹாஃப்மேன் புஷ். ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட இந்த வடிவமைப்பு இந்தியன் ரயில்வே கடந்த 20 ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் மேனுஃபேக்சர் பண்ண ICF கோச்சஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் விபத்துகள் ஏற்பட்ட போது ஒரு கோச் மற்றொரு கோச் மேலே ஏறி நடக்கும் டெலிஸ்கோபிக் பிரச்சனை அதிகமாக இருந்ததுங்க. நம்ம சமீபத்தில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துருப்போம். அந்த டெலிஸ்கோபிக் பிரச்சனை இருந்தது. அதனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குது. அது வேணால் உண்மைதான். இந்த குறையை பார்த்தீங்கன்னா LHP கோச் உருவாக்கப்பட்டன. நிறைய LHP கோச்சஸ் ட்ரெயின்ஸ் மாற்றிட்டு இருக்காங்க. அது கரெக்டாக இருக்கா இல்லையான்ற உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஓகேங்களா. எதுக்கு இந்த கிராஷ் டெஸ்ட் நடத்தப்பட்டதுன்னா, இதுவரை இந்தியாவில் பல்வேறு சிமுலேஷன் மற்றும் கம்ப்யூட்டர் அனலைஸ் செய்யப்பட்டிருந்தாலும் உண்மையான LHP கோச் மற்றும் நேரடியாக மோத வைத்து ஒரு முழு அளவிலான கிராஷ் டெஸ்ட் நடத்தப்படவில்லை. ஒரு LHP கோச்சும் இன்னொரு LHP கோச்சும் சேர்ந்து கிராஷ் டெஸ்ட் நடந்ததில்லை. பட் இப்போ ரீசன் நடத்தியிருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டெஸ்ட் வச்சு LHP கோச் உண்மையான வலிமையை பரிசோதிப்பது, விபத்து நேரத்தில் கோச் எப்படி செயல்படுகிறது, பயணிகள் அமரும் பகுதி பாதுகாப்பு இருக்கிறதா, எதிரில் கோச் டிசைன்களை மேம்படுத்துவது, எதிர்கால டிசைன்களை எப்படி மேம்படுத்துவது எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ ARI ஏன் இணைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ARI என்றால் ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இந்த நிறுவனம் பல ஆண்டுகளாக கார் மற்றும் பேருந்து மற்றும் கனரக வாகனங்கள் கிராஷ் டெஸ்ட் சேஃப்டி அனாலிசிஸ் மிகுந்த அனுபவம் பெற்றது. ஆனால் ரயில்வே டெஸ்ட் கோச் கிராஷ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இதை இப்போ இணைஞ்சிருக்காங்க. அதான் இங்கே போட்டிருப்பாங்க ARAIன்னு சொல்லி. ஸோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்கால கோச் டிசைன்ஸ் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை டெஸ்ட் வச்சு அனலைஸ் பண்ணி ஃபியூச்சர் கோச் டிசைன்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கிராஷ் டெஸ்ட் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது வரலாற்று மிக்க சோதனைங்க. லக்னோவில் உள்ள ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் RDSO வளாகத்தில் அமைந்துள்ள சிறப்பு கிராஷ் டெஸ்ட் ஃபெசிலிட்டி நடைபெற்றது. இந்த வசதி குறிப்பாக ரயில்வே கிராஷ் ஒர்த்தினஸ் ஆய்வுகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ளன. இதில் கோச்சுகளை கட்டுப்படுத்தப்பட்ட வேகத்தில் இயங்கி மோதச் செய்யும் சிறப்பு ட்ராக் மற்றும் டெஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் உள்ளதுங்க. எப்போது கிராஷ் டெஸ்ட் நடத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோதனையில் 2 LHP கோச் பயன்படுத்தப்பட்டன. LSRD மற்றொரு LWSPP. இந்த 2 கோச்சையும் சிறப்பு ட்ராக்கில் விடப்பட்டு 43 to 44 கிலோமீட்டருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிராஷ் ஒர்த்தினஸ் ஸ்டாண்டர்ட் EN 15227. ஓகேங்களா. இந்த கிராஷ் ஒர்த்தினஸ் ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் இந்த வேகம் தேர்வு செய்யப்பட்டது. அதாவது விபத்து நேரத்தில் கோச்சின் செயல்பாட்டை மதிப்பிட உலக அளவில் பயன்படுத்த திறனில் இது ஒன்று. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி டெஸ்ட்ல உலகத்தில் யூஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டி டெஸ்ட்டை இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சோதனை இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முன்பே கோச் முழுவதும் நூற்றுக்கணக்கான சென்சார்ஸ் பொருத்தப்பட்டன. ஆக்சலரேஷன் சென்சார், ஸ்ட்ரெயின் கேஜஸ், லோட் மெஷரிங் டிவைசஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்சார், மேலும் பல ஹைஸ்பீட் கேமராஸ் பல கோணங்கள் அமைக்கப்பட்டன. ஸோ மோதல் நடந்த சில மில்லி செகண்டில் பார்த்தீங்கன்னா கோச்சில் ஏற்படும் மிக சிறிய மாற்றங்களையும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இம்பாக்ட் ஃபோர்ஸ், கோச் உடல் வளைவு, கப்ளர் செயல்பாடு, எனர்ஜி அப்சர்வேஷன், பேசஞ்சர் சர்வைவல் ஸ்பேஸ் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிராஷ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஒரு பாதுகாப்பான அடுத்த கட்டத்தை நோக்கி மிக முக்கிய அறிவியல் முயற்சி. இதன் மூலம் கிடைக்கும் தரவுகளை வைத்து எதிர்கால LHP கோச்சுகள் மேலும் பாதுகாப்பாக வடிவமைக்கப்படலாம். வந்தே பாரத் போன்ற அதிவேக ரயில்களும் எதிர்கால செமி ஹைஸ்பீட் திட்டங்களுக்கும் இந்த ஆய்வு ஒரு நல்லதாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பாஸ் ஆயிருக்கு. ஸோ மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ டேக் கேர் அண்ட் பாய்ங்க.